பக்கவாதம். இந்த பக்கவாதம் பாதிக்கப்பட்டவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா 2 வகையா பாதிக்கப்படுவாங்க. ஒன்று இஸ்கெமிக் ஸ்ட்ரோக், இன்னொரு ஸ்ட்ரோக்கு வந்து ஹெமராஜிக் ஸ்ட்ரோக். அதே மாதிரி இந்த பக்கவாதம் வந்தவங்களுக்கு அந்த லிம்பு வந்து 2 வகையாக இருக்கும். ஒன்று ஸ்பாஸ்டிக்காக இருக்கும், அதே மாதிரி ஃப்ளாசிடாக இருக்கும். அதாவது அப்போ இந்த ஸ்பாஸ்டிசிட்டி உள்ளவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எது மாதிரி பயிற்சி கொடுக்கணும், என்னென்ன பயிற்சி செய்யக்கூடாது, அதே மாதிரி ஃப்ளாசிடு அதாவது வந்து தொய்வாக இருக்கிறது தசைகள் அவங்களுக்கு என்ன உடனே கொடுக்கலாம், என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஃப்ளாசிட் டைப்பில் உள்ளவங்களுக்கு தோள்பட்டையை விகோரஸாக நம்ம சர்க்கம்டக்ஷன் மூமெண்ட் வந்து கொடுக்கக்கூடாது. அது மாதிரி கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு ஷோல்டர் சப்ளக்சேஷன் ஏர்லியராக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் தான் அதிகமாக கொடுக்கணும். அதே மாதிரி ஷோல்டர் ஸ்ட்ரென்த்து பண்ணுறதுக்கு முன்னாடி எல்போவை வந்து நல்லா ஸ்ட்ரென்த்து பண்ணணும். எல்போவை நல்லா ஸ்ட்ரென்த்து பண்ணாவே நல்லா ஷோல்டரை வந்து ஈஸியாக நம்ம லிஃப்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஸ்பாஸ்டிக் ஸ்ட்ரோக்குக்கு வந்து பந்து வச்சு உடனே பயிற்சி பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க பண்ண முடியாமல் பந்து பயிற்சி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு ஓவர் டென்ஷன் ஆகுது. அதனால் அந்த ப்ரெஷர் அதிகமாகுது. அதனால் அவங்களால வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் வந்து சரியாக கொண்டு வர முடியாது. ஒரே பக்கமாக பந்து செய்யும்போது என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து ஓவர் ஆகிட்டு ஃப்ளெக்ஷன் மட்டும் வருது, எக்ஸ்டென்ஷன் வந்து வரமாட்டுது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொங்குறாங்க. தயவுசெய்து ஒரு ஃப்ளாசிடில் டைப்பில் உள்ளவங்கலாம் தயவுசெய்து அப்படிலாம் தொங்கிடாதீங்க, கையை போயிடும். அந்த அளவுக்கு தவறான பயிற்சி அதெல்லாம். அதே மாதிரி சில பேர் தரையில் உட்காந்து எந்திரிக்கிறாங்க, ஜன்னலை பிடிச்சிக்கிட்டு உட்காந்து எந்திரிக்கிறாங்க. இது மாதிரி பண்ணும்போது அந்த பக்கவாதம் சரியாகிறதுல வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ஏற்படும். அதாவது வந்து அது உடனே இம்ப்ரூவ் ஆகாது, ஓவர் ஆங்கிள் டைட்னஸ் ஆகிடும், அப்புறம் ஆங்கிள் மூவ்மெண்ட்டே பண்ண முடியாமல் போயிடும். அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு தம்பிள்ஸ் வச்சு ஹெவியாக விகோரஸாக வந்து எக்ஸசைஸ் கொடுக்குறீங்க. அப்போவும் வந்து என்ன ஆகுன்னா ஓவர் டைட்னஸ் ஆகிட்டு உங்களுக்கு ஃப்ரீனஸே இருக்காது கை. அப்போ நமக்கு பக்கவாதம் ஆகிட்டாவே நம்ம டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்யணும். அப்போ அந்த டெய்லி ஆக்டிவிட்டிஸ் செய்கிறதுக்கு நம்ம கரெக்டான பயிற்சி செய்யும்போது தான் ஈஸியாக இருக்கணும். கை அதாவது விரல் ஃபங்க்ஷனை கொண்டு வரணும், ரிஸ்ட் ஃபங்க்ஷனை கொண்டு வரணும், எல்போ ஃபங்க்ஷனை கொண்டு வரணும், ஷோல்டர் ஃபங்க்ஷனை கொண்டு வரணும். இதெல்லாம் முறைப்படி நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த முறைப்படி அதெல்லாம் கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே ஒரு ட்ரை நீடிலிங் தெரப்பி. நீங்கள் வந்து நார்மலாக எக்ஸசைஸ் கொடுக்குறத காட்டிலும் நீங்கள் ஒரு ட்ரை நீடிலிங் தெரப்பி பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிசியோதெரப்பி பார்த்தீங்க அப்படின்னா அருமையாக வந்து சரியாகுது. நான் வந்து என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். நானும் வந்து எல்லாரும் மாதிரி தான் வந்து ஒரு 10-13 வருஷம் ப்ராக்டிஸில் இருந்தேன். ஆனால் இந்த ட்ரை நீடிலிங் தெரப்பி கொடுத்து எக்ஸசைஸ் கொடுக்குறதுக்கும் நார்மலாக எக்ஸசைஸ் கொடுக்குறதுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம அந்த ட்ரை நீடிலிங் தெரப்பி கொடுத்துட்டு நம்ம எக்ஸசைஸ் கொடுக்கும்போது அந்த லிம் மூவ்மெண்ட்லாம் ஈஸியாக வருது, பேஷண்ட் எபிலிட்டி வந்து கூடுது. அதனால் அவங்களாவே பயிற்சி பண்ணிக்கிறாங்க. பொதுவாக அவங்களாவே பயிற்சி பண்ண வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த ட்ரீட்மெண்ட்டே கொடுக்குறோம். அப்போ அவங்களா பயிற்சி பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருது. எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 வருஷம் கழித்து கூட வந்தெல்லாம் நிறைய பேர் வந்து இந்த பக்கவாதத்துலேருந்து ரிலீவ் ஆகி வராங்க. அந்த 20 வருஷமாக அவங்க என்னென்னலாம் தப்பாக பண்ணாங்களோ அதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி என்ன மாதிரி பயிற்சி செஞ்சால் அது சரியாகும் அப்படின்ற மாதிரி நம்ம கரெக்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் வந்து நல்ல ஒரு ரிசல்ட்டுக்குள்ளே வர்றாங்க. அதே மாதிரி மாத்திரை எடுக்கும்போதே பக்கவாத பேஷண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, பீடி சிகரெட்டு பிடிக்கிறது, இது மாதிரிலாம் செய்வாங்க. தயவுசெய்து இது போன்ற தவறை செய்யாதீங்க. நீங்கள் அப்படி செஞ்சீங்கன்னா அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு வேலை செய்யாது, இன்னும் டென்ஷன் அதிகமாகும். அதே மாதிரி பக்கவாத பிரச்சனையே சரியாகாமல் போவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். அதே மாதிரி நிறைய பேர் பந்து எக்ஸசைஸ் வரவே இல்லைனாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பந்து வச்சு எக்ஸசைஸ் பண்ணுறாங்க. அப்போ ஒரே பக்கம் தான் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு வருது. நம்ம பக்கவாத பேஷண்ட்டுக்கு காமனாக என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களால முடியாமல் இருக்கிறது, அதாவது முழங்கால் அசைக்க முடியலை, முழங்கையை அசைக்க முடியலை, அதே மாதிரி ஆங்கிள் ஃபங்க்ஷன் பண்ண முடியலை, ரிஸ்ட்டு ஃபங்க்ஷன் பண்ண முடியலை, ஃபிங்கர் ஃப்ளெக்ஷன் எக்ஸ்டென்ஷன் வரல அப்படின்னா அதை எளிமையாக்கி எப்படி கொண்டுகிட்டு வந்தால் என்ன பயிற்சி செஞ்சால் அவங்களுக்கு சரியாகும் அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதே நேரத்தில் எந்த ஸ்ட்ரோக்குக்கு என்ன மாதிரி பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு தான் டீச் பண்ணணும்.
அதே மாதிரி ஈஸியான பயிற்சிகளை ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபங்க்ஷனல் ட்ரைனிங் கொடுத்தோம்னா அவங்களால சாப்பிட முடியும். அதே மாதிரி அவங்க வேலையை அவங்களா செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவங்களா வந்து க்ளீன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களா ப்ரெஷ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி பல விஷயங்கள் வந்து அவங்களால பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கிட்ட ஆரம்பத்தில் வர நிறைய பேஷண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளை மாதிரி, அதாவது என்ன சொல்கிறது, நார்மல் பர்சனாகவே மாறிடுறாங்க. அது வந்து என்ன அப்படின்னா அது எந்த டைப் ஆஃப் ஸ்ட்ரோக்காக இருந்தாலுமே மிக அருமையாக வந்து சரி பண்ணி கொண்டு வர முடியுது ஆரம்பத்திலே. அதற்கு வந்து இந்த ட்ரைனிலிங் தெரப்பியும் நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளும் வந்து இணைந்து அருமையாக வேலை செய்யுது. இது மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது பேஷண்ட்டும் வந்து என்னென்னலாம் அவங்களால முடியலையோ அதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதில் ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா பிரெயினோட தீவிரம், அதாவது அந்த பாதிப்பின் தீவிரம் ஸ்ட்ரோக்கில் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு வரமாட்டேன். அதே மாதிரி வந்து இந்த 10 வருஷம் 15 வருஷம் ஆகும்போது சில பேருக்கு என்ன ஆகுன்னா இந்த ஸ்பாஸ்டிக் கம்ப்ளைண்ட்லாம் அவங்களுக்கு புள்ளி மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அந்த விரல் வந்து இப்படியே நின்றுக்கிறதுனால அதை திரும்ப ரிட்டன் எடுக்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கும். அது மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் இருக்கே தவிர அவர்களுக்கு கூட இந்த ட்ரைனிலிங்கில் வந்து கையை ஃப்ரீ பண்ணிடலாம். அதுக்கப்புறமா அவங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண லூஸ் ஆகிக்கிட்டே வந்துடும். அப்போ இது மாதிரி இந்த பக்கவாதத்துக்கு முறையான சிகிச்சை கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. நீங்களும் இதில் பயன்பெறணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய சிடி ஸ்கேன், அதே மாதிரி நீங்கள் நடக்கிறது, உங்கள் கை இப்போ எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு வீடியோ பண்ணி எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக உங்களையும் சரி செய்ய முடியும். உங்களுக்காக என்முறை மருத்துவர் டாக்டர் எம் காமராஜ், ஏகே பிசியோதெரபி கிளினிக், இளையான்குடி.